என்னாச்சு? அவ உண்மையை சொன்னாளா? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாக்கா. அவரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காகவே திட்டம் போட்டு நடிச்சிருக்கா. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. அதுதான் நமக்கு முதல்ல தெரியுமே. நமக்கு தேவை எவிடன்ஸ். அவ சொன்னது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சுல, எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுல. அவ சொல்ல சொல்ல எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனா அவ கண்டுபிடிச்சிட்டா. என்ன சொல்ற மகா? ஆமாக்கா, என் போனை புடுங்கி அவ டாய்லெட்ல போட்டுட்டா. மை காட், இவ்வளவு திமிரு அவளுக்கு. நீ அவளை சும்மாவா விட்ட? அது எப்படிக்கா சும்மா விடுவேன்? அவ அவரை ஏமாத்தினத பத்தி ரொம்ப விலாவரியா சொல்லிட்டு இருந்தா. அப்பவே எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. சரி, நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்றோமே, இப்ப எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். திடீர்னு அவ போனை புடுங்கி டாய்லெட்ல போட்ட உடனே எனக்கு எங்க இருந்து அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னே தெரியல. அவ்வளவு அரைஞ்சு தள்ளிட்டேன். சூப்பர் மகா, வெரி குட். கை கொடு. வெரி குட். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? உன்னை கூட்டிட்டு போனா நீ அவளை அடிப்பேன்னு சொல்லிதான் இவளை கூட்டிட்டு போன. ஆனா உன்னை விட இவ மோசமா இருக்கா. பார்க்கதான் அமைதியா இருக்கா, ஆனா ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கு. அவ கணத்தை பிடிச்சிட்டு அப்படியே நிக்கிறா. பின்ன திருவு பத்தி தப்பா பேசினா கேட்டுட்டு இருப்பாங்களா? அக்கா, நானாவது 4 அடியோட விட்டேன். நீங்க போயிருந்தா அவ்வளவுதான், அவளை அடிச்சு கொன்னே போட்டிருப்பீங்க. அவ ஏன் கிட்டயும் ஒரு டைம் வசமா மாட்டினா. அப்பவே ஒரு அரை அரைஞ்சிட்டு தான் வந்தேன். செருப்பால அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடிட்டா. சுத்தம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்த பாருங்க, என்ன சொல்லணும்? இப்படி நீங்க ரெண்டு பேரும் அடி அடி நடிச்சீங்கன்னா அப்புறம் நம்ம நினைச்சது நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறம் நீங்களே பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். சொல்லு. அன்னைக்கு ஆபீஸ்ல திருமல அலிகேஷன் வச்சப்போ என்ன ஒருத்தி அடிச்சால, அவ யாரு? அவ ஆபீஸ்ல வேலை பாக்குறவ. ஆமா, அதையும் இப்ப கேக்குற? வேலைக்காரி? அவ எதுக்கு என்ன அப்படி அடிச்சா? ஏய், நான் கேக்குறது உன் காதுல விழலையா? இப்ப ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறேன். அந்த வேலைக்காரி இப்ப இங்க வந்திருந்தா. ஏய், என்ன சொல்ற? அவ ஏன் அங்க வந்தா? அவளும் இன்னொருத்தனும் என்கிட்ட பேரம் பேச வந்தாங்க. அப்போ நீ எல்லாத்தையும் உளறிட்டியா? இல்ல இல்ல, அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ ரெக்கார்ட் பண்றத பார்த்து அவ போனை புடுங்கி நான் உடைச்சிட்டேன். இப்ப அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஏய், உன்கிட்ட 1000 தடவை சொல்லிருக்கேன். உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன், என்கிட்ட கேளுன்னு சொன்னா இல்லையா? இனிமே பணம் என்னன்னு யாராவது ஆசை காட்டி பேசுனா உடனே இப்படி உளறிட்டு இருக்காத. அது அவங்க உனக்கு போடுற ட்ராப்னு புரிஞ்சுக்கோ. புரியுது. ஆனா ஒரு வேலைக்காரிக்கு எதுக்கு அவ்வளவு கோவம் வரணும்? என்னவோ தெருவோட பொண்டாட்டி மாதிரி வந்து அந்த அடி அடிச்சுட்டு போறா. அவ அப்படிதான். தனக்கு சாப்பாடு போட்ட வீட்டுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறதா நினைச்சிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. அவளை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன். அதெல்லாம் இப்ப முக்கியமே இல்லை. இந்த அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்கன்னா இனிமே நம்ம சும்மாவே இருக்க கூடாது. அவங்க பண்ணதை விட பெருசா பண்ணணும். அம்மா, அண்ணி, இன்னும் சாப்பிடாமலே இருக்கீங்களே அண்ணி. ப்ளீஸ் பிடிவாதம் பிடிக்காதீங்க, வாங்க அண்ணி சாப்பிடலாம். அண்ணி, அண்ணி, உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஏன் அண்ணி இப்படி பண்றீங்க? சாப்பிடலாம் வாங்க.
எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் அந்த தெருவோட வீடு. ஒரு நல்லவன் மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நடிச்சுட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானே, அந்த தெருவை இப்ப வரைக்கும் போலீஸ் பிடிக்கல. அவன் எங்க தலைமறைவா இருக்கான்னு யாருக்குமே தெரியல. இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் அவனை பாதுகாப்பா மறைச்சு வச்சுட்டு எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அது போலீஸும் நம்புது. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு எனக்கு நியாயம் கிடைச்சாகணும். அதுக்குதான் நான் இங்க வந்திருக்கேன். ஏங்க போங்க. பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கா திமிரு பிடிச்சவ இவள. அண்ணி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏமா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்ல. எங்க விசாரிச்சீங்க? நீங்க தான் இந்த குடும்பத்துக்கிட்ட பணம் வாங்கிட்டு திரும்ப கண்டுபிடிக்காமயே இருக்கீங்களே. வார்த்தை அளந்து பேசுமா. ரொம்ப பேசின முதல்ல உன்னத்துக்கு உள்ள வச்சிரும் பாத்துக்க. சார் பாத்தீங்கல்ல இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு. உங்க பேர்ல ஒழுங்கா சரண்டர் ஆக சொல்லுங்க சார். அப்படி இல்லாம நாங்க அவரை புடிச்சா ரொம்ப கஷ்டமாயிடும் சார். அதான் அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றோம்ல. திரும்ப திரும்ப எங்க கிட்ட வந்து அவன் எங்க இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன சார் அர்த்தம்? நீங்க சொன்னா நான் நம்பிடுவேனா சார்? நிச்சயம் அவர் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க செய்யறது சட்டப்படி தப்பு. இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா கொலை கேஸ் ஆயிருக்கும். பெரிய இடமாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா எங்க பாணியில் நாங்க விசாரிச்சிருப்போம். இங்க பாருமா, நாங்க சீக்கிரமே திருவ புடிச்சிருவோமா. அவனை உன் கண்ணு முன்னாடியே அரெஸ்ட் பண்றோம். போதுமா? அது வரைக்கும் இப்படி மடத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காதம்மா. நீ முதல்ல என் கூட ஸ்டேஷனுக்கு வா. வாமா.